ஹரே கிருஷ்ண. பாவங்களும் அதற்கான தண்டனைகளும். ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து நரகலோகம் பற்றிய விளக்கங்கள். ஸ்ரீமத் பாகவதம் 5ஆம் காண்டம் அத்தியாயம் 26 நரகலோகம் பற்றிய விளக்கம். பாவம் செய்த ஒருவன் எவ்வாறு பல்வேறு நரகங்களுக்கு செல்கிறான் என்றும் அங்கு யமராஜாவின் துணைவர்களால் எவ்வாறு பல்வேறு வழிகளில் தண்டிக்கப்படுகிறான் என்பதையும் விவரிக்கின்றது. பகவத்கீதையில் 3:27 பின்வருமாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஜட இயற்கை முக்குணங்களால் குழப்பமடையும் ஜீவாத்மா இயற்கை நியதிப்படி நடக்கும் செயல்களை தான் செய்வதாக கருதுகிறான். மூட மனிதன் எல்லா சடங்குகளுக்கும் அப்பாற்பட்டு தான் சுதந்திரமானவன் என்று கருதுகிறான். அவன் கடவுளோ வேறு ஒழுங்கு விதிகளோ இல்லை, தான் விரும்பிய எதனையும் செய்யலாம் என்று நினைக்கின்றான். இதனால் அவன் பல்வேறு பாவச் செயல்களில் ஈடுபடுகிறான். இதன் விளைவாக அவன் பல பிறவிகளில் பல்வேறு நரகங்களில் இயற்கை நியதியினால் தண்டிக்கப்படுகிறான். அவனது துன்பத்திற்கு அடிப்படை காரணம் அவன் ஜட இயற்கை நியதிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த போதிலும் மூடத்தனமாக அவன் தான் சுதந்திரமானவன் என்று கருதுவதே ஆகும். இவ்விதிகள் ஜட இயற்கையின் முக்குணங்களின் பாதிப்பிற்கேற்ப செயல்படுகின்றன. அதனால் ஒவ்வொரு மனிதனும் 3 வகையான பாதிப்புகளின் கீழே செயல்படுகின்றான். அவன் எவ்வாறு செயல்படுகிறான் என்பதற்கேற்ப அவன் பல்வேறு விளைவுகளில் இப்பிறப்பிலோ அல்லது மறுபிறப்பிலோ துன்புறுகிறான். நாஸ்திகர்களிடமிருந்து ஆஸ்திகர்கள் வித்தியாசமாக செயல்படுகின்றனர். ஆதலினால் வேறுபாடான விளைவுகளை அனுபவிக்கின்றனர். சுகதேவ கோஸ்வாமி பின்வரும் 28 நரகங்களை குறிப்பிடுகிறார். தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம், ரௌரவம், மகாரௌரவம், கும்பீபாகம், காலசூத்திரம், அஷிபத்ரவனம், சூகரமுகம், அந்த கூபம், கிருமி போஜனம், சந்தம்ஷ, தப்த சுர்மி வர்ச்ச கண்டக சால்மலி, வைதரணி, பூயோதம், பிரணரோதம், விஷசனம், லாலாபக்ஷம், சாரமேயாதனம், அவீச்சி, அயபானம், சாரகணம், சாரகர்த்தமம், ரக்ஷோகண போஜனம், சூலப்ரோதம், தந்தசூகம், அவடநிரோதனம், பர்யாவர்த்தனம், சுசீமுகம், பிறன் மனைவியையோ பொருளையோ உடைமைகளையோ திருடுபவன் தாமிஸ்ரம் என்னும் நரகத்திற்கு போகிறான். ஒருவனை தந்திரமாக ஏமாற்றி அவன் மனைவியை அனுபவிப்பவன் அந்த தாமிஸ்ரம் என்னும் மிகவும் மோசமான நரகத்தில் தள்ளப்படுகிறான். உடற்கருத்துடைய ஒரு மூட மனிதன் அக்கருத்தின் கீழ் பிற உயிர்வாளிகளிடம் வன்முறை செய்து தன்னையும் தன் மனைவி மக்களையும் காப்பாற்றிக் கொள்பவன் ரௌரவம் எனும் நரகத்தில் இடப்படுகின்றான். அங்கே அவனால் கொல்லப்பட்ட விலங்குகள் ருருஷ் என்றும் ஜந்துக்களாக பிறந்து அவனை கொடுமையாக துன்புறுத்துகின்றன. பல்வேறு விலங்குகள் பறவைகளை கொண்டு தின்பவன் யமராஜாவின் தூதர்களால் கும்பீபாகம் என்னும் நரகத்தில் இடப்படுகிறான். அங்கே அவர்கள் கொதிக்கும் எண்ணெயில் போடப்படுகின்றனர். அந்தணனை கொண்டவன் காலசூத்திரம் எனும் நரகத்தில் விடுகிறான். அங்கே தாமிரத்தினாலான சமதளமுடைய நிலம் இருக்கிறது. அது சூடான அடுப்பு போல் சுடுவதாகும். அந்தணனை கொண்டவன் அந்நிலத்தில் பல ஆண்டுகள் சுட்டெரிக்கப்படுகிறான். ஆன்மீக கட்டளைகளை பின்பற்றாமல் தன்னிச்சையாக அல்லது சில துஷ்டர்களை பின்பற்றி நடப்பவன் அஷிபத்ரவனம் என்னும் நரகத்தில் இடப்படுகிறான். நீதியினை மோசமாக நிர்வகித்த ஓர் அரசாங்க அதிகாரி அல்லது அவன் ஓர் அறியாதவனை தண்டித்திருந்தான் என்றால் அவன் சூகரமுகம் எனும் நரகத்தில் தள்ளப்பட்டு கடுமையாக உதைக்கப்படுகிறான். கடவுள் மிகவும் வளர்ச்சி பெற்ற உணர்வினை மனிதனுக்கு அளித்திருக்கின்றார். அதனால் அவனுக்கு பிற உயிர்வாளிகளின் இன்ப துன்பங்களை உணர முடியும். தனது மனச்சான்றினை இழந்தவன் பிற உயிர்களின் துன்பத்துக்கு காரணமாகின்றான். யமராஜனின் தூதர்கள் அவனை அந்த கூபம் எனும் நரகத்தில் இடுகின்றனர். அங்கே அவன் தன்னால் பாதிக்கப்பட்டவர்களினால் கடுமையாக தண்டிக்கப்படுகின்றான். வரும் விருந்தினர்களை உபசரிக்காமல் தானே உண்டு மகிழ்ந்தால் கிருமி போஜனம் எனும் நரகத்தில் இடப்படுகிறான். அங்கே எண்ணற்ற கிருமிகள் மற்றும் பூச்சிகளால் அவன் கடித்து துன்புறுத்தப்படுகிறான். சந்தம்ஷம் என்னும் நரகத்தில் திருடன் வைக்கப்படுகின்றான். புணரக்கூடாத ஒரு பெண்ணை புணர்ந்தவன் தப்த சூர்மி என்னும் நரகத்தில் இடப்படுகின்றான். விலங்குகளை புணர்ந்தவன் வஜ்ர கண்டக சால்மலி என்னும் நரகத்தில் இடப்படுகின்றான். அரச குடும்பத்திலோ அல்லது உயர்ந்த குடும்பத்திலோ பிறந்தவன் அதற்கேற்ப நடந்து கொள்ளவில்லை எனில் அவன் உதிரமும் சீடும் சிறுநீரும் நிறைந்திருக்கும் நரகமான வைதரணி
ஆற்றில் இடப்படுகிறான். விலங்கு போல் வாழ்பவன் பிராணரோதம் என்னும் நரகத்தில் வைக்கப்படுகின்றான். சமய வேள்விகளில் விலங்குகளை கொன்றவன் விஷசனம் என்னும் நரகத்தில் வைக்கப்படுகின்றான். தனது சுக்கிலத்தை தனது மனைவியை குடிக்க செய்தவன் லாலாபக்ஷம் என்னும் நரகத்தில் இடப்படுகிறான். ஒருவனுக்கு தீயோ அல்லது விஷமோ வைப்பவன் சாரமேயாதனம் எனும் நரகத்தில் இடப்படுகிறான். பொய் சாட்சி சொல்லி பிழைப்பவன் ஆவிச்சி எனும் நரகத்தில் இடப்படுகின்றான். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி வாசிக்கப்படும். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.